ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் 12 சவை நிவ்ருத்தி தர்மேன வாசுதேவானுகம்பயா பகவத் பக்தி யோகேன திரோதத்தே சனைர் இக. மொழிபெயர்ப்பு. ஆனால் பரமபுருஷரான வாசுதேவனின் கருணையால் பற்றில்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யும் முறையின் மூலம் சுயஸ்வரூபத்தை பற்றிய அந்த தப்பபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள முடியும். பொருளுரை. தன்னை ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து அல்லது தன்னை கடவுளென்று நினைப்பதிலிருந்து வரும் பௌதிக வாழ்வெனும் நடுக்கத்தை பரமபுருஷரின் கருணையினால் அவரது பக்தி தொண்டின் மூலமாக விலக்கிவிட முடியும். முதல் காண்டத்தில் விளக்கப்பட்டது போல பகவான் வாசுதேவனுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய அறிவை கொடுப்பதால் அது விரைவாக ஒருவரை பௌதிகமான வாழ்வு முறையிலிருந்து பிரித்து இப்பிறவியிலேயே உண்மை நிலையான ஆன்மீக வாழ்வில் நிறைபெறச் செய்கிறது. இவ்வாறாக ஒருவரை நடுங்க வைக்கும் பௌதிக காற்றுகளிலிருந்து அது ஒருவரை விடுவிக்கிறது. பக்தி தொண்டை பற்றிய அறிவால் மட்டுமே ஒருவரை முக்தி வழியை நோக்கி உயர்த்த முடியும். பக்தி தொண்டை செய்யாமல் அனைத்தையும் அறியும் நோக்கத்திற்காக மட்டுமே அறிவை வளர்ப்பதென்பது பலனற்ற அழைப்பாக கருதப்படுகிறது. இத்தகைய உழைப்பால் விரும்பிய பலனை ஒருவன் அடைய முடியாது. பகவான் வாசுதேவன் பக்தி தொண்டால் மட்டுமே திருப்தியடைகிறார். இவ்வாறாக பகவானின் தூய பக்தர்களுடனான சகவாசத்தின் மூலமாக அவரது கருணை உணர்ந்தறியப்படுகிறது. தூய பகவத் பக்தர்கள் பலநோக்கு கருமம் மற்றும் தத்துவ கற்பனை ஆகியவை உட்பட எல்லா பௌதிக ஆசைகளுக்கும் மேற்பட்டவர்களாக உள்ளனர். பகவானின் கருணையை பெறுவதற்கு தூய பக்தர்களுடன் ஒருவன் சகவாசம் கொள்ள வேண்டும். இத்தகைய சகவாசம் மட்டுமே ஒருவனை நடுங்கச் செய்யும் பொருட்களிலிருந்து விடுவிக்கும். ஹரே கிருஷ்ணா.